கட்சியை உடைக்கணும் முயற்சி பண்ணிட்டு தான் வேலைக்கு ஆகாது. அதை விட பழனிசாமி கிட்டே போய் செட்டில் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி நேராக பழனிசாமி கிட்டே பேசிட்டாங்க. வந்தாங்க, அவர் வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கட்சியை உட்கார வச்சு அவர் எதிர்க்க சொல்லிட்டு கூட்டணி என்டிஏ கூட்டணி, அதாவது எம்பி எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் மோடி தலைமையில் நடக்கும், எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு பழனிசாமி தலைமையில் தான் நடக்கும் அப்படின்னாங்க. இதில் என்னன்னாக்கா பிஜேபியோட இவர் கூட்டணி வச்சுக்கணும்னாக்கா 2 கண்டிஷன் போட்டிருந்தாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. என்ன சொன்னார்னாக்கா, ஒன்று அண்ணாமலையை பதவியிலேருந்து தூக்கணும், இன்னொன்று ஏன் தலைமையில் தான் எலெக்ஷன் நடக்கணும். இந்த 2ஐயும் ஒத்துக்கிட்டாங்கல்ல பிஜேபி. ஆமா, ஏடிஎம்கே தொண்டர்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ற விஷயம் பார்க்கணும்ல, அதுதான் முக்கியம். அவர் சொன்ன கண்டிஷனை ஏத்துக்கிறது தான் நம்ம தொண்டர்களுக்கு சந்தோஷம். கண்டிப்பா, ஏன்னா அவர் சொன்ன 2 கண்டிஷன் ஏத்துனாங்கல்ல. இப்ப அண்ணாமலையே விலகிட்டாங்க, இப்ப பழனிசாமி தலைமையில தான் வந்து கூட்டணிட்டாங்க. அப்ப இவங்க சொன்ன 2த்தையும் ஏத்துக்கிட்டாங்கன்னும் போது எல்லாருக்குமே சந்தோஷம் தான். அவங்க எதிர்பார்த்த எல்லாமே கிடைச்சு போச்சு இல்ல. அப்ப